ஹலோ வீவர்ஸ், துலாம் ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 7 நாட்களானது மிக மிக முக்கியமான நாட்களாக அமைஞ்சிருக்குங்க. காரணம், இந்த அடுத்த 7 நாட்களில் தான் ஜோதிட ரீதியாக பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்கள் ஏற்படுவதன் விளைவாக எதிர்பார்க்காத பல திருப்பங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பானது துலாம் ராசி நேயர்களுக்கு ஏற்பட போகிறது. என்னங்க சொல்றீங்க, அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியாத ஒரு நிச்சயமற்ற வாழ்க்கையை தானே நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். இதுல நீங்க அடுத்த 7 நாட்கள் இதெல்லாம் தான் நடக்க போகுது, இந்த மாற்றங்கள்லாம் வரப்போகுது அப்படிங்கிற விஷயத்த உங்களால எப்படிங்க முன்கூட்டியே சொல்ல முடியும் அப்படின்னு ஒரு சிலருக்கு சந்தேகமான வந்திருக்குங்க. அதாவது நம்முடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய அனைத்து இன்ப துன்பங்களும் நமது ஜாதக கிரக நிலைகளை பொறுத்து அமைவதாக சொல்றாங்க. சோ அப்படிப்பட்ட கிரகங்களுடைய இடப்பெயர்ச்சி மற்றும் சஞ்சாரத்தை வைத்து பார்க்கும்போது ஓரளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில அடுத்து என்னவெல்லாம் நடக்க போகுது, அதாவது நல்லது வரப்போகுதா கெட்டது வரப்போகுதா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல நடந்து கொள்கின்ற பட்சத்துல நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நம்ம தவிர்த்து கொள்வதற்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால், நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனைகளை நம்ம சந்திக்கும் போதுதான் இந்த பிரச்சனை தான் வரப்போகுது அப்படிங்கிற விஷயம் கொஞ்சம் முன்கூட்டியே தெரிஞ்சிருந்தா இப்படிப்பட்ட பிரச்சனையவே நம்ம வராம பார்த்து இருந்திருக்கலாமே அப்படின்னு பலருமே யோசிப்பது உண்டுங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போது தொழில அதிகப்படியான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம், அதன் மூலமாக பெருசா லாபம் கிடைக்காது அப்படிங்கிற விஷயம் நமக்கு ஜோதிடத்தின் மூலமாக முன்கூட்டியே தெரிஞ்சா நம்ம அதிகப்படியான இன்வெஸ்ட்மெண்ட் செய்யாம செய்கின்ற வேலையவே இன்னும் கூடுதல் ஜாக்கிரதையோடு நம்ம கண்ணும் கருத்துமாக செய்துட்டு வருவோம் இல்லையா? இப்படிதான் ஜோதிட கணிப்புகளானது நம்முடைய வாழ்க்கையில ரொம்பவே உதவிகரமாக இருக்க போகுது. அந்த வகையில தான் அடுத்து வரக்கூடிய 7 நாட்களானது துலாம் ராசி நேயர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, தொழில் சார்ந்த வாழ்க்கை, ஆரோக்கியம் என்று எல்லாமே எப்படி அமைஞ்சிருக்கு, என்னவெல்லாம் செய்யணும் என்னவெல்லாம் செய்யவே கூடாது அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கலாம். துலாம் ராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவங்க மறக்காம ஓம் ஸ்ரீம் சுக்கிரனை போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தையும் கமெண்ட்ஸ்ல 3 முறை டைப் பண்ணிடுங்க. சுக்கிரனுடைய அருளாசியால குடும்பத்துல சுபிச்சமான சூழ்நிலையானது உண்டாகும். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 10/11/2025 திங்கட்கிழமையில இருந்து வரப்போகின்ற 16/11/2025 ஞாயிற்றுக்கிழமை வரையிலான இந்த இடைப்பட்ட 7 நாட்கள்ல தான் பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்களானது தொடர்ச்சியாக ஏற்பட்டு அடுத்த 7 நாட்கள்ல நிச்சயமாக துலாம் ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில இதெல்லாம் நடந்தே தீரும் என்றும் ஜோதிட ரீதியாக கணிக்கப்பட்டு இருக்கிறது. துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி அன்பர்களுக்கும் துலாம் ராசியை சேர்ந்த லக்னக்காரர்களுக்கும் இனி வரப்போகின்ற அடுத்த 7 நாட்களானது மிக உயர்வான பலன்கள் கிடைக்கக்கூடிய வகையில சூழ்நிலைகளானது இருக்க போகிறது. அதே சமயம் துலாம் ராசி நேயர்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல அழுத்தமானது உண்டாகும் அப்படின்னே சொல்லலாங்க. உங்களின் மீது ஓவர் பிரஷர் ஆனது இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் பார்த்தீங்கன்னா ஓவர் ப்ரெஷராக இருப்பதால பதட்டமாக உணர்வீர்கள். அதாவது நிறைய வேலைகள் இருக்கு, இதெல்லாம் நம்ம கரெக்டாக செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பதட்டமான சூழ்நிலையில இருப்பீங்க. நிறைய வேலை இருப்பதால இதுவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஷராகவும் உங்க மீது பார்த்தீங்கன்னா அமையக்கூடும் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த 2 விஷயங்களையுமே நீங்க சரிவர ஹேண்டில் பண்ணும்போது தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியாக பெருசா எந்தவித பிரச்சனைகளுமே ஏற்படாமல் தொழில் ரீதியாக சுமூகமாக போக முடியுங்க. அதாவது ரொம்பவே சிம்பிள்ங்க. கொடுத்த வேலையை பார்த்தீங்கன்னா கொடுத்த நேரத்தில் சரியாக முடிச்சிருங்க. எல்லாத்தையுமே பெண்டிங்லேயே வச்சுட்டு அதன் பிறகு கடைசி நேரத்தில் முடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கும்போது தான் உங்களுக்கு நிறைய பதட்டமான சூழலானது உண்டாகும். அதாவது இன்னைக்கு ஈவினிங்குள்ள இதெல்லாமே நம்ம சப்மிட் பண்ணுமே, நமக்கு டைம் ஆகிட்டே இருக்கே அப்படிங்கிற மாதிரியான பதட்டமானது ஏற்படக்கூடுங்க. அந்த பதட்டத்தோடு நீங்கள் வேலைகள் செய்யும் போது அதை சரியாக செய்ய முடியாமல் போகலாங்க. இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழுத்தமான சூழலானது உண்டாகுங்க. ஸோ இது மாதிரியான எந்தவித பிரச்சனைகளும் ஏற்படக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு கொடுத்த வேலையை எந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏமாற்றாமல், அதாவது இன்னைக்கு செஞ்சுக்கலாம் நாளைக்கு செஞ்சுக்கலாம் அப்படின்னு போஸ்ட்பான் பண்ணாமல் அன்னைக்கு கொடுத்த வேலையை அன்னைக்கே கரெக்டாக எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா செய்து முடிச்சு வைப்பது நல்லதாக இருக்க கொடுங்க. மேலும் உத்தியோக ரீதியாக பார்க்கும்போது சில உயர்வுகளானது வரலாங்க. ஆனாலுமே பார்த்தீங்கன்னா நினைத்த ஒரு சில காரியமானது சற்று தாமதமாகத்தான் நடக்க கொடுங்க. நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண விஷயமானது நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண டேட்லேயே நடக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லலாங்க. ஏன்னா நீங்கள் நினச்சது ஒன்றா இருக்கும், நடந்தது வேறு ஒன்றாக இருக்குங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினச்சது கண்டிப்பாக நடக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதற்காக நீங்கள் முயற்சிகள் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு
ஒரு டைம் முயற்சிகள் பண்ணுறீங்களா, அதில் ஏதாவது பிரச்சனைகள் வருதா, சரி இதுதான் நம்ம பண்ணுற தவறா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை திருத்திக்கிட்டு நம்ம மீண்டும் ஒரு முறை வாய்ப்பு கொடுக்கும்போது நிச்சயமாக நம்ம நினச்ச காரியம் பார்த்திங்கன்னா நல்லபடியாக நடக்கக்கூடும். கொஞ்சம் காலதாமதம் மட்டுமே ஆகுமே தவிர மற்றபடிக்கு நம்ம நினச்சது நடக்க கொடுங்க. மேலும் வியாபாரத்தில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா முன்னேற்றம் ஏற்பட்டு வருமானமானது அதிகரிக்க போகிறது. இந்த வருமானங்கள் கிடைப்பதற்கு முன்பாக பார்த்திங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ப்ரெஷருமே வேலையில் இருக்குங்க. அதெல்லாம் கடந்து நீங்கள் சமாளித்து வரும்போது தான் உங்களுக்கான லாபத்தை பார்க்க முடியும் அப்படிங்கிறதையும் துலாம் ராசி நேயர்கள் மனசில் வச்சுக்கோங்க. குடும்பத்தில் இருந்து வந்த முரண்பாடுகள் எல்லாமே நீங்க போகிறது. ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்திங்கன்னா கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகள் எல்லாமே ஏற்பட்டு இருந்துச்சு இல்லையா, அது எல்லாமே சரியாக போகிறது. ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த நேர காலத்தில் புரிந்து கொண்டு நடந்து கொள்வீர்கள். இது ஓரளவுக்கு மனதுக்கு பார்த்தீங்கன்னா ஆறுதலாக இருக்கக்கூடும். பிள்ளைகளால் மன நிம்மதியானது கிடைக்க கொடுங்க. கடந்த காலங்களில் பிள்ளைகள் நீங்கள் சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறாங்க, அவங்க இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த டீனேஜ் வயசில் வரக்கூடிய விஷயங்கள் தான். இதெல்லாம் நான் எப்படி அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியல அப்படின்னு புலம்பிட்டு இருந்தவங்களுக்கு இப்போது பார்த்தீங்கன்னா நிலைமையானது மாறப்போகிறது. உங்களுடைய குழந்தைகள் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிற விஷயத்த கொஞ்சம் காது கொடுத்து கேட்பாங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா இது நல்லது இது கெட்டது அப்படிங்கிறத ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நாலேஜில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவங்க கற்றுப்பாங்க. இதெல்லாம் கேட்டு உங்களின் சொல்படி நடந்துப்பதன் மூலமாக பிள்ளைகளின் மூலமாக ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா மன நிம்மதியான சூழலானது உண்டாக கொடுங்க. மேலும் உத்தியோக ரீதியாக பார்க்கும்போது துலாம் ராசி நேயர்களுக்கு அலுவலகத்தில் பாராட்டுக்களானது கிடைக்க போகிறது. பதவி உயர்வு ஊதிய உயர்வுக்கான பேச்சுவார்த்தைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக நடக்க போகுது அப்படின்னு சொல்லலாங்க. ரொம்ப நாட்களாகவே பார்த்தீங்கன்னா உத்தியோகத்தில் எனக்கான ஒரு பதவி உயர்வு கிடைக்க மாட்டேங்குதுங்க, சம்பள உயர்வு கிடைக்க மாட்டேங்குது, இதற்காக நான் நிறைய போராடிட்டேங்க, நான் நிறைய என்னுடைய ஒட்டுமொத்த உழைப்பையுமே நான் கொடுத்துட்டேங்க, அப்படி இருந்துமே எனக்கு நல்லதே நடக்கலைங்க அப்படின்னு சொல்லக்கூடிய துலாம் ராசி நேயர்களுக்கு இப்போது நல்லதானது நடக்க போகிறதுங்க. அந்த நல்லது நடப்பதற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா ஒரு சில சவால்களுமே இருக்கும். அந்த சவால்களையுமே நீங்கள் கடந்து தான் வர வேண்டுங்க. அப்படி கடந்து வரும்போது தான் உங்களுக்கான இது போன்ற பல நல்ல விஷயங்களானது நடப்பதற்கான வாய்ப்புகளுமே இருக்கு. ஸோ கை நழுவ விட்டுறாதீங்க. அந்த ஒரு விஷயத்திலேயே நீங்கள் பிரேக் டவுன் ஆகி அங்கேயே பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்டாப் ஆகிடாதீங்க. அந்த சவால்கள் எல்லாத்தையுமே தாண்டி வாங்க, உங்களுக்கான ஒரு நல்ல வாழ்க்கையானது இருக்க கொடுங்க. மேலும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வெற்றியானது உண்டாக போகிறது. புதிய திட்டங்கள் பலன் தரக்கூடிய வகையில் காலகட்டமாகவே இப்போது அமைய போகிறது. குடும்பத்தினரால் நிம்மதியானது உண்டாக போகிறது. கடந்த காலத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் அனைத்துமே தீரப்போகிறது. பிள்ளைகளால் செலவுகளானது வரலாம். பெரியோர்களுடைய ஆதரவானது கிடைக்கக்கூடும். பெரியோர்கள் பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பக்கத்துணையாக பார்த்தீங்கன்னா இருப்பார்கள் அப்படின்னு சொல்லலாங்க. அது குடும்பமாக இருந்தாலும் சரிங்க, தொழில் சார்ந்த வாழ்க்கையாக இருந்தாலும் சரிங்க, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க உங்களுக்கு ரொம்பவே ஆதரவாக செயல்படுவார்கள். எதிர்கால சேமிப்புல கவனத்தை செலுத்த வேண்டிய காலகட்டமாகவே இப்போது அமைஞ்சிருக்குங்க. சரி, இப்போது ஓகே, நம்முடைய எதிர்காலத்திற்கு நம்ம எப்படி சேமிக்க வேண்டும், ஒரு எல்ஐசி போடலாமா, இல்லைனா ஏதாவது ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, அது லாங் டேர்மாக நம்ம கொண்டுட்டு போகலாமா அப்படிங்கிற மாதிரியான பல ஐடியாக்களானது மனசுக்குள்ளே ஓடிக்கொண்டே இருக்க கொடுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் பேரில் பார்த்தீங்கன்னா ஏதாவது இன்சூரன்ஸ் நம்ம கிளைம் பண்ணலாமா, அப்படி பண்ணும்போது அவங்களுடைய ஸ்டடீஸ்க்கு பார்த்தீங்கன்னா அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி பல யோசனைகளானது மனதுக்குள்ள ஓடிக்கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. மேலும் கலைத்துறையை சார்ந்து இருக்கக்கூடியவர்களுக்கு புகழும் செல்வாக்கும் கிடைக்க போகிறது. புதிய முதலீடுகளில் மிக எதிர்பார்ப்போடு நீங்கள் இறங்கலாங்க. உங்களுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தியாகக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் இருக்குங்க. ஆனாலுமே கொஞ்சம் காலதாமதம் ஆகலாம். அதே சமயம் பார்த்தீங்கன்னா பல சவால்களுமே ஏற்படலாம். அது எல்லாத்தையுமே தாண்டி நீங்கள் வரும்போது தான் உங்களுக்கான லாபத்தை பார்க்க முடியும் அப்படிங்கிறதையும் மனசில் வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு சிலர் லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்களே, ஆனால் எனக்கு பெரிய பிரச்சனையாகவே இருந்துட்டு இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பிரச்சனைகள் வருதுன்னா அந்த பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுங்க, அதை தாண்டி நீங்கள் போங்க. மீண்டும் அந்த விஷயத்தை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு சக்ஸஸ் ஆகுங்க. யாரெல்லாம் மீண்டும் ஒரு முறை அப்படின்னு ட்ரை பண்ணுறீங்களோ அவங்க எல்லோருமே பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் ஆகி தான் இருக்காங்க அப்படிங்கிறது தான் ஒரு யதார்த்தமான உண்மைங்க. சூரியன் ஒன்றில் இருப்பதால் கடுமையாக பேசி காரியத்தை சாதிப்பீர்கள். வியாபார விஷயத்தில் அக்கறையாக செயல்பட வேண்டுங்க. அதே சமயம் இந்த
வாரம் துலாம் ராசிக்காரர்கள் தங்களுடைய தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றின் உயர்வுல அக்கறை செலுத்த வேண்டும். பண விஷயத்துல கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். பெரியவங்களுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும். மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.